பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். கடந்த மாதங்கள் எல்லாம் நமக்கு ஜனவரி, பிப்ரவரி தொடர்ந்து நமக்கு ஆசீர்வதித்த ஆண்டவர். இந்த புதிய மார்ச் மாதத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் எனக்கும் நல்லவர், உங்களுக்கும் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை கேட்குற ஒவ்வொருவருக்கும் நல்லவர் தான். ஒரு நாள் தீமை செய்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருமே நம்பிக்கையாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். புதிய மாதத்துக்காக, நல்ல வாக்கு தத்தத்துக்காக. வாக்கு தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறுவதற்கு மனுஷர் அல்ல. அவர் கண்டிப்பாக செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. வேத வசனத்தை விசுவாசிங்க. வேத வசனத்தை நம்புங்க. அது 1, 30, 60, 100 பலனை தரும். இந்த மாதத்தில் கண்களை மூடி செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மார்ச் மாதத்துக்காக நன்றி. உம்முடைய அளவற்ற கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நித்திய கிருபையுடனே இறங்குவேன்னு சொன்ன ஆண்டவர், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீங்கள் இறங்குனீங்க. எங்கள் சபைக்கு, எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன், எங்களுடைய குடும்பங்களுக்காக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் உங்கள் கிருபை, உங்கள் இரக்கம், உங்கள் தயவு நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மார்ச் மாதத்தை ஆசீர்வதிங்க. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல வார்த்தைகளை தாங்க. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த மாதத்துக்காக ஜெபிக்கும் போது சங்கீதம் 115 12ஆம் வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. முதல்ல ஆண்டவர் நம்மளை நினைத்து இருக்கிறார். ஒரு நாள் மறக்க மாட்டார். சிலர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கள்லாம் மறந்துட்டாரோ, ஒரு அற்புதம் நடக்கலை, ஒரு காரியம் நன்மையாக நடக்கலை அப்படின்னு சொல்லி சிலர் அங்கலாய்ப்பாங்க. ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க. தேவன் எதை செய்தாலும் நமக்கு நன்மைக்கு தான் செய்வாரை தவிர நம்மை தினமும் நினைக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இதோ நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன், என்னால் நீ மறக்கப்படுவதில்லை. அவர் தினமும் நம்ம நினைக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறீங்களா? தேவ சமூகத்தில் முழங்கால் போட போகிறீங்களா? நீங்கள் வீட்டிலேருந்து ஆலயத்துக்கு வரும்போது, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்கள் தூரத்திலிருந்து உங்கள் நினைவுகளை, என்னுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் மறக்கிற தேவன் அல்ல. நன்றாக நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அங்கே 29ஆம் வசனத்தில் ஒரு ஆபிரகாம் நிமித்தம்னு போட்டிருக்கும். ஆபிரகாம் நிமித்தமாக கர்த்தர் லோத்துவை நினைச்சார். சோதோம் குமரா பட்டணத்தை தேவன் அழிப்பதற்கு முன்பதாக ஆபிரகாம் நிமித்தமாக கர்த்தர் லோத்தை நினைச்சாருங்க. எல்லாத்தோட சேர்த்து அழிச்சிருக்கலாம். அவர் யாருன்னு நினைச்சாரு? அவன் அண்ணனாகிய ஆபிரகாமை நினைத்தார். அவன் தான் கெஞ்சினான், பட்டணத்தை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தமாக லோத்தை நினைச்சாருங்க. நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் ஆமென் தேசத்துக்காய், உங்கள் குடும்பத்துக்காய், யாருக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் அதை நினைப்பார். அதை நினைப்பார். அதை நினைத்து அழிந்து போகிற ஜனங்கள் யாராவது ரட்சிக்கப்படா இருப்பாங்கன்னா அவங்கள கர்த்தர் நித்தியமாக சந்திப்பார். அல்லேலூயா. நினைக்கிற ஆண்டவர். என் மகா என் பிள்ளைகள் எப்படி ஜெபித்தார்களே அப்படிங்கிற கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைக்கிறார். ஒரு ஆபிரகாம் நிமித்தமாக கர்த்தர் லோத்துவை காப்பாற்றினார். ஆபிரகாம் நிமித்தமாக லோத்தை நினைச்சார். உங்கள் நிமித்தமாக, உங்கள் தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, பட்டணத்துக்காய், கிராமத்துக்காய் ஜெபிக்கிறீங்களா, கர்த்தர் அதை நினைப்பார். எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் நம்ம ஜெபம். நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் அதை நினைப்பார். அல்லேலூயா. நினைக்கிற ஆண்டவர். 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். அன்னாள் போய் ஆலயத்தில் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா. அவளுக்கு பிள்ளை இல்லை, கர்த்தர் அவளை நினைச்சார். நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? தேவ சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை ஊற்றுறீங்களா? அன்னாள் ஒரே ஒரு நாள் போனான், தான் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணா. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவள் அதற்கு பின்பு துக்க முகமாக இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை துக்கத்தோடு இருக்கலாம், ஒருவேளை பாரத்தோட வேதனையோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உங்களை தேவன் நினைச்சிருக்கிறார்.
உங்களை நினைத்திருக்கிறபடியினால உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் வேதனை மாறும், உங்கள் பிரச்சனை மாறும், உங்கள் கடன் பாரங்கள் மாறும். உங்களை நினைக்கிற தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆலயத்தில் போய் உங்கள் இருதயத்தை ஊத்திச்சான். சில ஜெபம் பண்ணும்போது பல சிந்தனையோடு போவான். எதுக்கு தான் ஜெபம் பண்ணே தெரியாத ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. உங்கள் இருதயமும் ஆவியானவர் ஒன்றாக இணையும் போது அந்த ஜெபம் பரலோகத்துக்கு தூபமாக போகும். கர்த்தர் அதை சந்தோஷமாய் மோந்து பார்ப்பேன். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் சீக்கிரமாய் தொடர்ந்து மற்ற காரியங்களை பெற பயந்துள்ளேன். அப்புறம் 2 குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அப்பா இஸ்ரவேல் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரா, ஆரோன் குடும்பத்தையும் ஊழியக்கார குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆபிரகாம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 11 கடைசியில் 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம கர்த்தர் அவன் தகப்பனுடைய வீட்டில் வச்சுருந்தான் அவனை ஆசீர்வதிக்க முடியாது. அப்போ அவனை ஆபிரகாம கர்த்தர் கூப்பிட்றார். உன் தேசத்தை இனத்தை தகப்பன் வீட்டெல்லாம் விட்டு நான் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படிங்கிற. ஏன்னா அவன் தகப்பனுடைய வீடு என்ன இருந்தது? விக்கிரமம் நிறைந்ததா, அருவறுப்பு நிறைந்ததா இருந்தது. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், அதை விட்டு வெளியே வா. அருவறுப்புகளை வச்சு யாரையும் ஆசீர்வதிக்க முடியும், அதை விட்டு வெளியே வா. வெளியே வந்த பிறகு ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். அல்லேலூயா. தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேறிச்சு. உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னாகும் 24:1 வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, அங்கே யாக்கோபுக்கு பேரை ஆண்டவர் மாற்றினார். யாக்கோபுக்கு பேரை மாற்றிட்டு, உன் பேரை என்னன்னு கேட்டேன்னா யாக்கோபுமா, அது பேர் அவனுக்கு இஸ்ரவேல்னு பேரை வச்சுட்டு அவனை ஆசீர்வதிச்சார். அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விடேன். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் போனேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய வார்த்தை கேட்குற சகோதரனே சகோதரியே, உங்களை ஆசீர்வதிப்பதான் ஆண்டவருக்கு பிரியம். நீங்கள் தரித்திரத்தோடு இருக்கணும், நீங்கள் வறுமையோடு இருக்கணும், நீங்கள் கஷ்டப்படணும்னு தேவனுக்கு சித்தமே கிடையாது. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருடைய நோக்கம். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆவிக்குரிய இஸ்ரவேலராக மாறியிருக்க உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்துவம் உங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, அது உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ஜெபியுங்கள், ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் இந்த வார்த்தைப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதா, அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த மார்ச் மாதத்துக்காக நன்றி. அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தை, ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கையிலையும் இதுவரைக்கும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கடந்து வருவதாக, இதுவரைக்கும் தடைப்பட்டிருக்க காரியங்கள் இந்த மாதத்தில் நடப்பதா, நீர் அவர்களை நினைத்திருக்கிறீர். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவரீரை நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீ நினைத்திருக்கிறீர் அப்பா. தூரத்திலும் சமீபத்திலிருந்து உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீ நினைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய கைகளின் வியாசத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய வேலைகள் ஆசீர்வதிங்க, விவசாயிகள் மிருக ஜீவன் ஆசீர்வதிங்க. கனமான ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே எந்த ஊழியத்தை செய்தாலும் அந்த ஆரோன் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீரா. அதற்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த நாட்களில் காய்ச்சல், சளி, இருமல், பலவிதமான பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் தான் பரிகாரியாக இருந்து அவர்களை நினைங்கப்பா. அவர்களை நினைத்து நீங்கள் தான் பரிகாரி, நீங்கள் தான் அற்புதம் செய்யணும். இந்த நாளில் குணமாக்கப்படுவாரா, உங்களுடைய கரத்தை நீட்டி அவர்களை குணமாக்குங்க. இப்பொழுது விடுதலை உண்டாவதா. அப்படியே நீங்கள் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம்.
இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்து ஊழியங்களை ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் அற்புதமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொடுங்க. தேவன் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பேசலாம்.